ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். கூட்டணி வலிமையை பார்த்து ஒரு பர்செப்ஷன் திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் வாக்களிப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஸ்டாலின் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு, கோபம், இந்த ஆட்சி தொடரக்கூடாது. எந்த ஸ்டாலின் சென்ற தேர்தலில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்ற கோரிக்கையை முன்னெடுத்தாரோ அதில் முதல் இடத்தை இன்றைக்கு திமுக அரசாங்கம் பெற்றிருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வலிமையான கூட்டணியை எல்லோரையும் இழுத்து அறிவாலயத்து பக்கம் யாராவது ரோட்டில் போனால் கூட உள்ளே கூப்பிட்டு ஒரு சீட்டுக்கு கூட்டணின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இந்த மது பிரச்சனைன்னு சொல்லும் போது அவங்க வைக்கிற முதல் விமர்சனம் வந்து டாஸ்மாக் ஆரம்பித்தது யார், விஜயார் ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதுல்ல. ஒரு கார் வந்து அடிச்சிருது, ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த டிரைவர் சரியாக ஓட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்களா? அந்த கார் தயாரிப்பு யார், அந்த காரை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணது யார்? சசிகலா அவர்களுக்கு தன் அக்கால் மகன் தினகரனை பழிவாங்க வேண்டும், ராம்தாஸ் அவர்களுக்கு தன் மகன் அன்புமணியை பழிவாங்க வேண்டும் என்கிற கோபத்தில் அவர்கள் எடுத்த முடிவு. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். சார், ரெண்டு கட்சியும் வந்து அந்த கூட்டணிகள் சீட்டு பேரம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அதிமுக திமுக. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புமே மிக வலிமையான கூட்டணிகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி தொடர வேண்டுமா, அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமா, ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமா என்கிற கேள்விக்கு தீர்ப்பளிப்பார்கள். இப்போது திமுகலேருந்து தாவாக்கா வந்து வெளியே வந்திருக்கு, வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியே வந்திருக்காரு. திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் இருந்து நான் சொன்னேன், முதலமைச்சருக்கு காதில் சொல்லியிருந்தேன், அவர் வந்து எதுவும் கண்டுக்கல பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்கிறாரு. அவர் TKS இளங்கோவன் வந்து திரும்பவும் அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று அறிவிச்சிருக்கிறாரு. வேல்முருகன் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அவருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதுதான் இப்போது திமுக கட்சியில், இந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க யாராச்சும் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க அப்படின்னா அதிமுக ஆதரவு தரது ஏன் இல்லை? இனி அதற்கான வாய்ப்புகள், அணி மாறி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இனி குறைவு. வேல்முருகனே கூட பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. திரு TKS இளங்கோவன் அவர்களும் அவரை நாங்கள் திரும்ப திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துடுவோம் என்று தான் சொல்லியிருக்காரு. இப்போ விசிகாவுமே வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்களும். என்ன சொன்னாருன்னா, தேர்தல் நேரத்தில் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இனிமேல் பெரிய அளவில் அணி மாறுதல்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறையும். இருந்தாலுமே கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மனக்கசப்போட ஒரு வருத்தத்தோடு இருக்கிறாங்களா? திமுகவில் வலிமை இழந்திருக்காங்களா? இதெல்லாம் கூட்டணி முடிஞ்சு உடனே என்ன ஆகுன்னா, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற பொழுது இது மறந்துடும். வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச உடனே கொஞ்சம் பேர் வருத்தத்தில் இருப்பாங்க, சீட் எதிர்பார்ப்பவர்கள். அது களத்துக்கு போய் தேர்தல் களம் சூடு பிடிக்கிற பொழுது அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் கேள்வியாக இருப்பது, திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமா, திரு ஸ்டாலின் தொடர வேண்டுமா, அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமா, திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? இந்த கேள்வியை மட்டும்தான் பரிசீலித்து மக்கள் முடிவெடுப்பாங்க. இப்போ கள அளவில் வந்து யாருக்கு வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது கூட்டணி வலிமையை பார்த்து ஒரு பர்செப்ஷன், திமுக கூட்டணி பலமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் வாக்களிப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இன்றைக்கு கூட பார்த்துருப்பீங்க, ஒரு திமுக MLAவோட குவாரியில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அடுத்து ஈரோட்டில் இன்று காலை பட்ட பகலில் அதிகாலையில் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அது
இதற்கு முன்பு கலைஞர் காலத்தில் கலைஞர் அவர்களே வெளிப்படையாக சொன்னது, நான் ஆட்சியை இழந்தால் அதற்கு ஆற்காடு வீராசாமி நிர்வகிக்கிற மின்துறை தான் பொறுப்பு என்று. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு, கோபம், இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்கிற கருத்து, சட்டம் ஒழுங்கு, தினசரி கொலை கொள்ளை, காவல்துறை, அதற்கு யார் பொறுப்பு வகிக்கிற அமைச்சர்? திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த காவல்துறையினுடைய மெத்தன போக்கு, கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அடுத்து மது, போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக், பட்டி தொட்டி எங்கும் டாஸ்மாக் கடைகள் அதிகமாக இருக்குது. வெளிப்படையாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதே எண்ணிக்கை தான், அவர்கள் 500 குறைச்சாங்க, நாங்களும் அந்த இதை குறைச்சலான நம்பரில் தான் வச்சுருக்கிறோம், புதுசாக நாங்கள் கொடுக்கலைங்கிறாங்க. ஆனால் மணமகிழ் மன்றம் என்று ஏன்னா F2 F12 ஏதோ லைசன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, கிராமத்துக்கு கிராமம், பட்டி தொட்டி எங்கும் பெட்டிக்கடைகள் உள்பட அந்த போதைப்பொருள் நடமாட்டமும் மதுவும் மிக தாராளமயமாக்கப்பட்டிருக்குது. மது விற்பனை ஊக்கப்படுத்தப்பட்டிருக்குது. அதனுடைய விளைவுகள் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. கொலை கொள்ளைகள், கற்பழிப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்குது. அடுத்து லஞ்சம், ஊழல். எந்த ஸ்டாலின் சென்ற தேர்தலில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்ற கோரிக்கையை முன்னெடுத்தாரோ அதில் முதல் இடத்தை இன்றைக்கு திமுக அரசாங்கம் பெற்றிருக்கிறது. மக்கள் மத்தியில் நிச்சயமாக திரு ஸ்டாலின் அதை சென்ற தேர்தலில் அவர் முன்னெடுத்த அந்த கோஷங்களை இந்த தேர்தலில் அவரால் எடுக்க முடியாது. அப்போ மக்கள் எல்லா விஷயங்களையும் பரிசீலித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வலிமையான கூட்டணியை எல்லோரையும் இழுத்து சொன்னாங்க, அறிவாலயத்து பக்கம் யாராவது ரோட்டில் போனால் கூட உள்ளே கூப்பிட்டு ஒரு சீட்டுக்கு கூட்டணின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு கூட்டணிகளை கட்டமைக்கிறார். அவருக்கு அந்த பலகீனம் தெரியுது, மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது தெரியுது. ஆனால் எவ்வளவு கூட்டணிகள் இருந்தாலும் கூட மக்கள் முடிவெடுப்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மதுவிலக்கு பிரச்சனை போன்றவற்றை பார்த்து தான் மக்கள் முடிவெடுப்பாங்க. இந்த மது பிரச்சனைன்னு சொல்லும் போது அவங்க வைக்கிற முதல் விமர்சனம் வந்து, டாஸ்மாக் ஆரம்பித்தது யார்? அவர் தானே ஆரம்பித்தார், எம்ஜிஆர் ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதுல்ல. ஒரு கார் அடிச்சிருது, ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த டிரைவர் சரியாக ஓட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்களா? அந்த கார் தயாரிப்பு யார்? அந்த காரை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணது யார்? இதெல்லாம் தங்கள் கையாளாகத்தனத்தை, இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறது. இன்றைய தேதிக்கு அதை சரிவர நிர்வகிக்காமல் கட்டுக்கடங்காத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலை கொள்ளைகள், கற்பழிப்புகள் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த காவல்துறையை கட்டுப்படுத்த தவறியது இன்றைய முதலமைச்சர். அதற்கு அவர்கள் தான் பொறுப்பெடுக்கணும். இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள சார் இப்போ பாஜகவுக்கு அவங்க கேட்குற சீட்டு போகுமா? ஏன்னா 40 சீட்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணியிருக்க மாதிரி தகவல்லாம் வருது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி 70லேருந்து இப்போ 40 குறைச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகளை நம்ம நம்பணுங்கிறது இல்லை. இன்றைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் இன்று மாலை அல்லது இரவு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நாள் வெயிட் பண்ணி நம்ம பேசலாம். கொடுக்குற சீட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போது எடப்பாடி அவர்கள் நம்ம கேள்விப்பட்டோன்னா ரொம்ப கராராக இருக்கிற சீட்டு பேரத்தில் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். இந்த டைம் அது செட் ஆகுமா? இல்லை, நிச்சயமாக இதில் கரார்னுலாம் இல்லை. அந்தந்த கட்சியினுடைய வலிமைகளுக்கு தகுந்தவாறும் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற வகையிலையும் இந்த கூட்டணி சீட்டு எண்ணிக்கைகள் ஒதுக்கப்படும். எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அந்த தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அது இந்த டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இரண்டு தரப்புமே 165லிருந்து 170 தொகுதிகளில் போட்டியிடுவாங்க.
அந்த 110க்கு மேல ஜெயிச்சிருவாங்களா? ஏன்னா இப்போ விஜய்னு ஒரு கட்சி இருக்கு, சீமான் வாக்குகள் பிரிக்கிறாரு. எது பிரிச்சாலும் அதிமுக கூட்டணி 150 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவாங்க. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில தேர்தல் முடிவுகள் அமையும். களத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலுமே கூட்டணியில வலிமையா இருக்காங்க. இப்போ இந்த பரப்புரை பிரச்சாரம் அதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்களா? மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அதாவது கூட்டணி என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தீவிர உறுப்பினர்கள் வாக்கு மட்டும்தான் கிடைக்கும். பொதுமக்கள் இந்த பக்கம் 22 பேர் கூட்டணி, இந்த பக்கம் 5-6 பேர் தான் கூட்டணி என்று பார்க்க மாட்டாங்க. யாருடைய ஆட்சி அமைய வேண்டும், அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டுமா, திரு ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா, திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா, இதை மட்டும்தான் பார்த்து அவர்கள் வாக்களிப்பாங்க. சார், இப்போ விஜய் கட்சி எப்படி செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா எப்படி செயல்பட்டு இருக்கு? புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர் எல்லாத்தையுமே. அவங்க செயல்படுறதே இல்லையே. நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எங்கே செயல்படுறாங்க சொல்லுங்கள். களத்தில் அவர்களது செயல்பாடுகள் ஏதேனும் தெரியுதா கண்ணுக்கு? எதுவுமே இல்லையே. வேட்பாளர்கள்லாம் நேர்காணல் நடத்துகிறாங்க, போட போகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா சார்? போடட்டும், பார்க்கலாம். அவங்கள பற்றி எந்த கருத்தும் இல்லையா? இல்லை, செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்ல வர. ஆனால் இப்போ களத்தில் அவருக்கு ஒரு ஆதரவு அதிகமாக இருக்குது, பர்சன்ட்லாம் வருதுலாம் கேள்விப்படுறாங்க. விஜய் ஒரு சினிமா நடிகர் என்பதால் அவர் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா களத்தில் போராடுகிறார். அந்த போராடுகிற தன்மை விஜய்கிட்ட இல்லை. ஆனால் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குல்ல விஜய்க்கு? இல்லை, அது வாக்குகளாக மாறும்போது தானே தெரியும். ஒரு திரை நட்சத்திரத்துக்கு, ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஈர்ப்பு இருக்கும். மக்கள் அது ஆதரவு அல்ல, மக்கள் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது வாக்குகளாக வருகிற பொழுது, இப்போ கமலஹாசன் ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த கூட்டம் வரும். ஆனால் வாக்குகள் வருமா? வரலையே. அதாவது விஜயகாந்த் சாருக்கு வந்ததில்ல சார், ஒரு 8% வந்திருந்தது. இப்போ இவர் அவருடைய உச்சத்துலேருந்து வராரு அப்படிங்கும்போது அதுக்கு மேலே வரக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல? இல்லை, 8% விஜயகாந்துக்கு வந்தது, 10% விஜய்க்கு வரட்டுமே. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு 40% வாக்குகள் தேவை. ஆனால் இங்கே அதிமுக அரசியல் களத்தில் விஜய் விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லோரும் வாங்கன்னாரு. யாராவது ஒருத்தர் போனாங்களே? என்ன போகல. அப்ப அரசியல் களத்துல அவரது கருத்துக்கள் ஏற்கப்படலை. அவரை இன்னும் ஒரு சீரியஸான அரசியல்வாதியாகவே அரசியல் களத்தில் எந்த கட்சியுமே அவரை பார்க்கல. அப்போ இதுதான் மக்களது அரசியல் கட்சிகள் எப்படி முடிவெடுக்கிறாங்க? மக்கள் மன்றத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கிறாங்க. விசிகா அவர்களோடு கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. எல்லோரும் பாஜக கூப்பிட்டாங்களா சார்? நைனா தமிழிசை அவங்கலாம் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக இல்லை. அப்போ மற்றவர்கள் பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்கு இவர்கள் பயன்பட்டார்களே ஒழிய இவர்களோடு பயணிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனால இப்போ அந்த 3 முனை 4 முனைலாம் சொல்றாங்க. இவர் பெரிய சக்தியா களம் திமுகவா அதிமுகவா, யார் எந்த கட்சி ஆள வேண்டும், யார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கி பயணிக்க. களத்துல புதுசா இன்னொரு கட்சி வந்திருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. யாரு? சசிகலா அம்மையார் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியை பத்தி உங்க கருத்து என்ன? அந்த கொடி பெயர் அதெல்லாம் காலம் கடந்த முயற்சி. எதற்காக இந்த சிச்சுவேஷனுக்கு? எதற்காக? சசிகலா அவர்களுக்கு தன் அக்கால் மகன் தினகரனை பழிவாங்க வேண்டும், ராம்தாஸ் அவர்களுக்கு தன் மகன் அன்புமணியை பழிவாங்க வேண்டும் என்கிற கோபத்தில் அவர்கள் எடுத்த முடிவு. அடுத்து ராம்தாஸ் அவர்களது கொள்கையே 10.5% உள் ஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் வன்னியர்களுக்காக என்பது தான். முக்குளத்தோருடைய முடிவு என்பது அந்த 10.5% அவர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுத்தால் முக்குளத்து சமுதாயத்து மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும், கொடுக்கக்கூடாது என்பது. சசிகலா அவர்கள் முக்குளத்தோர் பிரதிநிதியாக வாக்குகளை குறிவைத்து நிற்கிறார். ராமதாஸ் வன்னியர்களின் பிரதிநிதியாக வன்னியர் வாக்கு வங்கியை குறிவைத்து நிற்கிறார். அப்போ இந்த முரண்பாடுகளே அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை, நெகட்டிவ் போலரைசேஷன் தான் அவர்களுக்கு கொடுக்கும். அடுத்து 2 பேரினுடைய வயது, சூழ்நிலைகள் மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக
அமையாது. தவிர்க்க முடியாத சக்தியா நாங்க வரப்போறோம் அப்படிலாம் சொல்லிருக்காங்கல்ல. இல்லை, தவிர்க்க முடியாத சக்தியா யாருக்கு? இல்ல சார், இவங்க பண்றது எல்லாமே இந்த அதிமுகவுடைய வாக்குகளை வந்து அடிக்க பாக்குறாங்களா? அப்படி அதெல்லாம் ராமதாஸையுடைய அன்புமணி அவர்களும் அங்க இருக்காரு, ஆசைகள் அவர்கள் அங்க இருக்காங்க. ஆசைகள் வேற, எதிர்பார்ப்புகள் வேற, களத்துல இருக்கிற நிலவரம் என்பது வேறு. சார், ரியாலிட்டியில வந்து இவங்க வர வாக்கு எல்லாமே அதிமுகவுடைய வாக்கு தானே. முதல்ல வாக்கு அவங்க வாங்கட்டும், அப்புறம் பார்ப்போம் அது எந்த கட்சியினுடைய வாக்குகளை இவர்கள் பெறுகிறார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக அவர் ஒரு மிக தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அரசியல் வாழ்க்கையே இல்லாவிட்டாலும் கூட அதிமுகவில் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஒரு ஆதரவாளராக கூட அவர் பயணித்திருந்திருக்கலாம். 3 முறை பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு திராவிட இயக்கத்தில் 3 முறை முதலமைச்சராக்குற வாய்ப்பு ஒரு சாதாரண டீ கடை வைத்திருந்த பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவரை உயர்த்தி அழகு பார்த்தது. தன்னை பரதன், விசுவாசி என்றெல்லாம் அவரே அறிவித்து கொண்டார். அந்த விசுவாசம் என்பது பதவியை கொடுத்த ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டுமல்ல, அந்த பதவிக்கு அவரை உயர்த்திய அதிமுக என்கிற பேர் இயக்கத்தின் மீதும் அவர் இருந்திருக்கணும், அவர் கொண்டிருக்கணும். அப்படி இல்லாமல் ஏதோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கிற கோபத்தில் அவரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறார், எதிர்க்கிறார். எந்த நோக்கத்துக்காக? திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அதிமுகவை கட்டி காப்பாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவோடு கரம் கோர்க்கிறார். அதிமுக இன்று இல்லை, அழிந்து விட்டதுன்னு சொல்கிறாரு. அதை அதிமுகவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார். இதற்கு தகுந்த பதிலடியை, பக்க விளைவுகளை களத்தில் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஓபிஎஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னார் இப்போ சமீபத்தில், நாங்களாம் வந்து சிட்டிங் சிஎம் தான். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர், ஸ்டாலின் இவங்க எல்லாரும் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. என்ன முதற்கொண்டு சில பேர் வந்து சிட்டிங் சிஎம் தான் அப்படின்னு சொல்கிறார். சிட்டிங் சிஎம், அதாவது நியமிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். சரி, எதாக இருந்தாலும் முதலமைச்சர் என்றால் இப்போ அதுக்கு எல்லா அந்த இவரும் ஃபைலில் கையெழுத்து போட்டாரா இல்லையா, முதலமைச்சர்னு கோப்புல கையெழுத்து போட்டாரா இல்லையா? அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதலமைச்சராக, அதற்கு ஏற்புடையவராக இவர் நடந்து கொண்டு இருக்கணும். இல்லை, எல்லாத்துக்கும் ஏன் இந்த அதிமுக இயக்கத்து மேலே ஒரு அதிருப்தி, அவங்களை எதிர்க்கணும், அவங்க வாக்குகளை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி ஏன் எல்லாருமே பண்ணுறாங்க? கட்சி ஆரம்பிக்கிறதாகட்டும், தனியாக நிற்கிறதாகட்டும், அதையெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? யாரை எதிர்க்கணும்னு? அதிமுக இயக்கத்தை. இல்லை, அதாவது ஒரு வளர்ந்து நிற்கிற இயக்கம், ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்ற இயக்கம். இப்போ யாராவது கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம்னு சொல்கிறாங்களா என்ன தமிழ்நாட்டில்? எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னு தானே சொல்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் எதற்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது, யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அதை பயன்படுத்த நினைக்கிறாங்க. களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது கட்சி ஆரம்பிச்சிருக்க சசிகலா அவர்கள் முதல் கொண்டு ஒரு 5 முனை போட்டியாக இருந்தாலுமே யாருக்கு சாதகம், எப்படி போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அதில் உறுதியாக இருக்கீங்க. சரி சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.